Vanicam aspirants. Today topic about Napoleon Bonaparte. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியன் போனபர்ட் பற்றி தான். ஸோ நெப்போலியன் போனபர்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து நம்ம ஐரோப்பா நாடுகள் அப்படின்னும் போது நம்ம நிறைய பேர் ஞாபகம் வருவாங்க. அதில் நெப்போலியன் போனபர்ட் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருப்பார். ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா ஹிட்லர், அப்புறமேட்டுக்கா முசோலினி, ஸ்டாலின், இந்த அலெக்சாண்டர் கிரேட், இந்த மாதிரி சில பேர் எப்படி நம்ம மைண்டில் ஹிஸ்ட்ரி படித்த எல்லாருக்குமே நைட்டில் எழுந்து கேட்டால் கூட சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நெப்போலியன் போனபர்ட். ஸோ நம்ம வந்து லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நெப்போலியன் போனபர்ட் பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெப்போலியன் போனபர்ட் வந்து ஃப்ரான்ஸில் கூடிய ஒரு சின்ன தீவில் தான் வந்து பிறக்கிறார். ஓகேங்களா? அந்த தீவில் பிறந்து என்ன பண்ணுறாருன்னா குட்டியாக வந்து ஆர்ட்டிலரி ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஒன்றுமே இல்லை, பீரங்கி படையில் போய் ஜாயின் பண்ணுவார். அதுக்கப்புறம் சின்னதாக அவர் வந்துட்டு ரொம்ப பீரங்கி படையில் ரொம்ப வந்து வல்லமை பெற்றிருப்பார். அவருடைய வல்லமை காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி எம்பரர், ஃப்ரான்ஸுக்கே ஒரு எம்பரர், அதிபராக, அதிபர்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல, ஒரு எம்பரர் ஆகுவார், பேரரசாகுவார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அவர் தான் நெப்போலியன் போனபர்ட். இவர் எப்போ பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1769களில் பிறக்கிறாரு. அவருடைய இறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1821 இருக்காரு. இவருடைய கடைசி போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்லூ அப்படின்றது அவருடைய கடைசி போராக இருப்பார். அதுவும் எப்படி தோத்தாரு அப்படின்றதும் வந்து நிறைய ரீசன்ஸ்லாம் இருக்கும். தென் இவருடைய இறப்பின் காரணமாக வந்து நிறைய வந்து ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லப்படுறாங்க. ஃபேக்ட்னு சொல்லலாம், மித்துன்னு சொல்லலாம். நிறைய புக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஓல்டு புக்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் லைப்ரரியில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியன் போனபர்ட் வந்து ஸ்லோ பாய்சன் வச்சு ஸ்டொமக் கேன்சரால் இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சைட் ஆஃப் பீப்புள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பியன் சைட்ஸில் இல்லை, ஐரோப்பியன் அந்த ஹிஸ்டாரியன்ஸ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இல்லை, அதாவது நெப்போலியன் போனபர்ட் வந்து இந்த 7 நாடுகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஆஸ்ட்ரியா, பெர்ஷியா, ரஷ்யா, இவங்கெல்லாம் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டக்கூடிய எம்பரான நெப்போலியன் வந்து எதிர்த்தாங்க. அவர்களுக்கு பயந்து ஸ்லோ பாய்சன் வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு ரீசன் இருக்கும். தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்பான்ற ஒரு நாட்டில் இருந்து தான் வந்து ஃபஸ்ட்டு நாடு கடத்துவார். அதுக்கப்புறம் நாடு கடத்தப்படுவார் எல்பாக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து எம்பரர் ஆகி நிறைய ரீஃபார்ம்ஸ்லாம் செய்வார், சீர்திருத்தங்கள் நிறைய பண்ணுவார். அந்த ரீஃபார்ம்ஸ்லாம் செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் 100 நாள் ஆட்சின்னு சொல்லுவாங்க. அங்கப்புறம் வருவார். அதுக்கப்புறம் வாட்டர்லூலாம் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, ஹெலனா அப்படின்ற ஒரு சின்ன தீவில் எடுத்துகிட்டு போய் போட்டுருவாங்க. அந்த சின்ன தீவில் இருக்கும்போது அவருக்கு என்னென்னா ஒரு அதிருப்தி ஆகும். ஆக்சுவலாக ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிருப்தின்னு சொல்லலாம், கோவம்னு சொல்லலாம், நிறைய மூட் ஸ்விங்ஸ் வந்து நெப்போலியனுக்கு அப்போ வரப்படும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ பெரிய ஒரு எம்பரராக இருந்தேன், நான் வந்துட்டு இவ்வளோ நல்லது செஞ்சேன், ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிவியில் விட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும். அதை தவிர என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெப்போலியன் போனபர்ட் வந்து ரொம்ப ஒரு நல்ல மனுஷன் சொன்னால் பார்த்தீங்களா, அவர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீஃபார்ம்ஸ்லாம் செய்வார். அந்த டைமில் வந்து ஹெல்பாவில் இருக்கும் போது அவருக்கு அவ்வளோ கோபம் வராது. ஒரு சின்ன ஒரு மன கஷ்டம் இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு இப்படி நாடு கடத்தப்பட்டாங்க, பட் இருந்தாலும் அவருக்கான பவர்ஸ் தெரியும். அவருக்கு அவருடைய ஈக்யூ என்னன்னு தெரியும். ஆக்சுவலாக எமோஷனல் கோஎஃபிஷியன்ட்டு, அவருடைய ஈக்யூ நம்ம எப்படி வந்துட்டு பேலன்ஸ் பண்ணலான்றது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அவர் வந்து அப்போது ஃபஸ்ட்டு எல்பால் நாடு கடத்தப்பட்ட போது அதிலேருந்து மீச்சு செம பெரிய ஒரு கம்பேக் கொடுப்பாரு. அந்த எல்பாக் நாடு கடறதுக்கு முன்னாடி 1812களில் வந்து நெப்போலியன் வந்து ஒரு வீழ்ச்சி அடைய ஆரம்பிப்பார். அந்த வீழ்ச்சியின் காரணமாக என்ன பண்ணுவார், நம்ம வந்து ஒரு டிக்ளைன் ஆகிட்டோமே அப்படின்றதுனால என்ன பண்ணுவார்னா பாய்சன் குடிச்சிருப்பார். பாய்சன் குடித்தோடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜென்ரல்ஸ் மற்றவங்களாம் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நெப்போலியன் பாய்சன் குடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரை வர வைப்பாங்க. ஸோ அந்த டாக்டர் என்ன பண்ணுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு வந்து இப்போ வந்து ஃபிசிக்கலாக சின்ன ஒரு சேஞ்சஸ் தெரியும், ஆனால் வந்து உடல் ரீதியாக வந்து பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நெப்போலியன் கிட்ட வந்து கேட்பாங்க, ஏன் நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்னா நம்ம டிக்ளைன் ஆகிறோம் அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லுவார். ஸோ டாக்டரை பார்த்து நெப்போலியன் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு இன்னுமே ஹை பாய்சன்டாக இருந்தால் தாங்க, இந்த பாய்சன் தான் செட் ஆகலான்னு கேட்பார். அதுக்கு டாக்டர் வந்து சொல்லுவாங்க, ஆஸ் எ டாக்டராக நான் வந்து மற்றவங்க பிழைக்க வைக்கிறதுக்கு தான் வந்து என்னுடைய வேலையை தவிர அடுத்தவங்களை கொல்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டு போயிடுவார். நீங்கள் யோசிக்கலாம் ஆக்சுவலாக என்னடா ஹிட்லர் ஆகட்டும் சில மற்ற நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி டைமில் தூக்கு போட்டு இறந்துருவாங்க, இல்லை பாய்சன் சாப்பிட்ருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ பெரிய எம்பரர்ஸ்லாம் வந்து ஆண்டவங்க. ஆக்சுவலி ஹிட்லர் ஆகட்டும் மற்றவங்க ஆகட்டும் அவ்வளோ பேரை வந்து ஒரு ஆட்சி பண்ணி அவங்க டிக்ளைன் அவங்களால வந்து ஏற்றுக்க முடியாது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு பாய்சன் குடிக்கிறதோ தூக்கில் போகிறதோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெப்போலியன் போனபர்ட் குடிச்சிருந்த பாய்சன் வந்து நீங்கள் கேட்கலாம், எப்படி மேம் பாய்சன் குடிச்சா வந்து எப்படி சாகாமல் இருப்பாங்க, அவர் குடிச்ச பாய்சன் வந்து 3 இயர்ஸ் கிட்ட வந்து பழைய பாய்சனாக இருக்கும், 3 to 4 இயர்ஸ். ஸோ அதனால் வந்து அவர் செத்துருக்க மாட்டார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து நெப்போலியன் வந்து இந்த ஃப்ரான்ஸ் இந்த ஐரோப்பியன்ஸோடைய பிரிட்டன் சண்டைகள்லாம் பார்த்து நம்மளும் இந்த சண்டைகள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நம்மளும் ஒரு பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணணும் அப்படின்றத அவர் சின்ன வயசுலேருந்தே பதிவு வச்சுருப்பார் நெப்போலியன் போனபர்ட். இது மட்டும் இல்லாமல் எல்பாக் நாடு கடத்தப்பட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பாய்சன் குடிப்பார் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் எல்பாக் கடத்தப்பட்டு இவ்வளோ தான் அந்த ஏழு நாடுகள் சொல்லுவாங்க, தேசிய நாடுகள் 7 பேரும், ரஷ்யா, ஆஸ்ட்ரியா, பெர்ஷியா, பிரிட்டன், இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நெப்போலியனோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு கம்பேக் கொடுத்து வருவாருங்க நெப்போலியன். எப்படி சொல்கிறது, பயங்கரமாக ஒரு கம்பேக் கொடுத்து வருவார்னு பார்த்துக்கோங்களேன்.
எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்துட்டு ஒரு சினி எக்ஸாம்பிளே சொல்கிறேன். ஆக்சுவலாக எஸ்டிஆர் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு மாநாடுக்கு முன்னாடி வரைக்கும் நடித்த படம்லாம் வந்துட்டு கொஞ்சம் சப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய ட்ரோல்ஸ்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக வந்துட்டு அவர் கொஞ்சம் சப்பியாக இருக்கிறது நிறைய ட்ரோல்ஸ் வரும். ஆனால் நான் மாநாட்டில் ஒரு சீன் வருங்க. ஆக்சுவலாக அந்த ஃப்ளைட்டுலேருந்து அவர் இறங்கி வரும்போது அவர் எப்படி சொல்கிறது, ஒரு ஓடுற மாதிரி ஒரு சீன் ஒரு ஆக்சுவலாக கேமராவை தூக்கிட்டு அந்த கேமராமேனாலே ஓட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒல்லியாகட்டும் குண்டாகட்டும் நான் சொல்ல வரல. ஒரு கம்பேக்னால் நமக்கு அந்த பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனை மொத்தமாக முடிச்சுட்டு ஒரு பெரிய கம்பேக் கொடுத்து யாராலையுமே நம்ம அடிக்க முடியாத ஒரு இடத்துல வரும்ல, அதான் கம்பேக். ஓகேங்களா? ஸோ அதான் மீன் பண்ணுறேன். அதுக்கு எல்லோரும் வந்து எஸ்டிஆர் ஃபேன்லாம் கேட்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் டக்குன்னு எனக்கு அதுதான் வந்து மைண்டில் நின்றுச்சு. ஸோ அதனால் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, டாப்பிக்குள்ளே போயிடலாம். அந்த மாதிரி வந்து அந்த 7 அந்த கண்ட்ரீஸுமே வந்துட்டு அந்த 7 நாடுகள், தேசிய நாடுகளுமே வந்துட்டு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நெப்போலியன் போனபார்ட்டால் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் பெரிய கம்பேக் கொடுப்பார். எப்படி கம்பேக் கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும்ல. அப்படி என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நெப்போலியன் போனபார்ட் வந்து எல்பாக்கு நாடு கடத்தப்பட்டவுடனே, எல்பான்றது ஒரு தீவு தான். ஆனால் அந்தளவுக்கு மோசமான தீவு இல்லை, ஒரு சின்ன தீவு. ஒரு 70,000 மக்கள் கிட்ட வாழ்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த தீவுக்கு போகிறாரு. அங்கே போயுமே மனம் தளராத நெப்போலியன் போனபார்ட் அந்த தீவிலுமே நிறைய ரீஃபார்ம்ஸ்லாம் மக்களுக்கு செய்கிறாங்க. நம்ம பாருங்களேன், இப்போ ஒரு அரசியல்வாதிங்க ப்ரெசென்ட்டில் இருக்கார், நீங்கள் வந்து ஒரு சிஎம்மாக இருக்கார், இல்லை வந்து ஒரு ஏதோ போஸ்ட்டில் எம்எல்ஏ எம்பி ஒரு போஸ்ட்டில் இருக்கார், அவரை தூக்கி நீங்கள் சாதாரணமாக ஒரு வாக் அவுட்ஸில் போட்டால் அந்த விஷயத்தில் அவர் வந்து நல்லது செய்வாரா செய்ய மாட்டாரான்றது டவுட் தான். ஏன்னா நம்ம இவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தோம், இப்போ இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருப்பேன். ஆனால் இவர் வந்து ஃப்ரான்ஸுக்கே ஒரு எம்பரராக இருப்பினுமே ஆனால் எல்பாக்கு வந்து தூக்கி போட்டதுனால நீங்கள் இப்போ ஃப்ரான்ஸ் எம்பரர் இல்லை, நீங்கள் எல்பாக்கு மட்டும்தான் எம்பரர்னு சொன்னாங்க. அப்போயே நிறைய பள்ளிகள் வந்து உருவாக்குது, கல்விக்கு நிறைய முயற்சித்து ரிஃபார்ம்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு அந்த தீவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நிறைய நல்ல உதவி செய்கிறாங்க. இன்னும் செகண்ட் விஷயம் வந்து எப்படி வந்து கம்பேக் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்களுடைய நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு எம்பரர் ஆகிட்டுவார். ஸோ அதனால் அந்த பயங்கர ஒரு மரியாதை ஒரு ஆக்சுவலாக அங்கே எல்பாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, இதை தெரிஞ்சுக்கிட்ட சில கண்ட்ரீஸில் இருக்கவங்களோ இல்லை வந்து ஃபேன்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நெப்போலியன் போனபார்ட்டுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்டாக ஒரு ஃபேன்ஸில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய மரியாதை வருது. யார் மேலே? நெப்போலியன் போனபார்ட் மேலே. இதை மட்டும் தாண்டி தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிசம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவ்வளோ பெரிய ஆட்சியாளர் நெப்போலியன் போனபார்ட், அவர் எப்படி இல்லாமல் வாழ்ந்தார், இப்படி இல்லாமல் பண்ணார். ஸோ அவ்வளோ பெரிய ஆட்சியாளர் நம்ம ஒரு டைம் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நிலப்பிரபுக்கள் ஆகட்டும், நோபல்ஸ் ஆகட்டும், இல்லை வந்துட்டு அந்த எஸ்டேட் பீப்புள்ஸ்லாம் சில பேர் இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்களாகட்டும், கிளர்ஜிஸ் ஆகட்டும், இவங்க எல்லாமே நம்ம எப்படியாச்சும் நெப்போலியன் போனபார்ட்டை பார்த்துடணும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டிவான பர்சன் இல்லையா அவர். ஸோ நம்ம அவளை போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு கப்பல்லையோ இல்லை ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு தரை வழியோ கடல் வழியோ எப்படியோ வந்து நெப்போலியனை பார்க்க நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டூரிசம் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகுது, காசு வர ஆரம்பிக்குது. அந்த ஒரு விஷயம் இப்போ இதெல்லாம் வந்து செகண்டரி தான். டூரிசம் ஆகிறதோ டெவலப்மெண்ட் ஆகிறதோ அதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெப்போலியன் போனபார்ட்டை பார்க்க வந்தவங்க எல்லாமே நெப்போலியன் மீது ஒரு மரியாதை வச்சுருக்கக்கூடிய பர்சன். ஓகேங்களா? அந்த பர்சன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பர்சன் கிட்ட பேசி, ஏன்னா அவங்க வரவங்க எல்லாமே ஒரு கிளட்ஜ் மத குருகளாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஒரு எஸ்டேட் பீப்புள்ஸாக இருக்கலாம், இல்லை நோபல்ஸாக இருக்கலாம், நிலப்பிரபுக்களாக இருக்கலாம். சாரி. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸோட நிலைமை தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃப்ரான்ஸோட நிலைமை தெரிஞ்சதுனால நெப்போலியன் வந்து அவர்கள்கிட்ட கேட்டு ஒவ்வொருத்தருக்கும் இப்போ வந்து ஹை லெவலில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து அந்த கண்டிப்பாக வந்து அந்த குடும்பத்து கூட, கவர்மெண்ட்டோடைய குடும்பத்து கூட இருப்பாங்க, கனெக்ஷன் இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டு என்ன நிலைமைன்னு தெரிஞ்சுக்கிறார். ஸோ இப்போ ஃப்ரான்ஸோட நிலைமை கேட்டு, இப்போ மக்கள் வந்து அதிருப்தியால் இருக்காங்க, ஃப்ரான்ஸுக்கு வந்து எந்த ஒரு ரீஃபார்ம்ஸும் கொண்டு வரல, எந்த ஒரு சிஸ்டமும் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு படை வீரர்களை கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு தப்பிச்சு பிரிட்டனுடைய கப்பல், அந்த கப்பல்லாம் இல்லாத போது ஒரு கப்பலில் தப்பிச்சு என்ன பண்ணுறாருன்னா ஃப்ரான்ஸுக்கு போகிறார். ஃப்ரான்ஸுக்கு போனோடனே இங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவருக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அதிருப்தின்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஒரு மைண்டில் வந்து ஒரு விஷயம் தோண்டிகிட்டே இருக்கும். மக்கள் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. ஆனால் மக்கள் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்போசிட்டில் வந்து ஒரு படம் வந்துட்டுருக்கும். அந்த படையுமே என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெப்போலியனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நெப்போலியனுக்கு சப்போர்ட் பண்ணி நான் உங்களுக்கு கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் கிட்டத்தட்ட வந்துட்டு ரொம்ப பல லட்சக்கணக்கான ஒரு கேவலரி, இன்ஃபான்ட்ரி ஒரு ஃபோர்ஸ்லாம் வந்துட்டு ஆர்ம் ஃபோர்ஸ்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூயி 18 வந்து முற்றுகையிட்டு போவார். இதே தெரிஞ்சு லூயி 18 எப்போ ஆள விட்றா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கிளம்பிடுவார். ஸோ அதனால் என்ன பண்ணுவார், நெப்போலியன் வந்து ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணிடுவார் அந்த பிளேஸை. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம், நெப்போலியன் வந்து ஒரு குண்டு தோட்டாக்கள் கூட யார் மீதும் துளைக்காமல் நான் ஃப்ரான்ஸோடைய பேரரசை பிடிக்கணும்னு யோசிச்சிருப்பார். அதேமாரி வந்துட்டு ஃப்ரான்ஸோடைய
பேரரசை பிடிச்சிருப்பாரு. தென் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நான் சொல்ல வாட்டர்லூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப நல்ல படம், ரொம்ப அழகாக ஸ்கிரிப்ட்லாம் வந்து ரெடி பண்ணி அழகாக எழுதியிருப்பாங்க. அந்த ஃப்ரான்ஸ் நம்ம நெப்போலியன் போனப்பட்டதை பற்றி படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதை அப்படியே நேரில் காமிச்சிருப்பார் ஆக்சுவலாக அந்த டிரெக்டர் வந்து. ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன் நான் இந்த வார்த்தையை சொன்னேன்னா, ஒரு குண்டு கூட துளைக்காமல் நான் ஃப்ரான்ஸ் பேரரசை பிடிக்க வேணும்னு சொல்லிட்டு நெப்போலியன் போனப்பட் சொல்லுவார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த விஷயத்தை வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கவங்க அந்த ஒரு லூயி 18க்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு படைத்தளபதி வந்துட்டு சண்டை போடலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. இவர் என்ன பண்ணுவார்னா, இந்த சைடும் வந்து ரைட் சைடு, அதாவது ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அவங்க ஆப்போசிட் இது நிற்பாங்க, இவரும் இந்த சைட் நிற்பார். ஓகேங்களா? அப்படி நிற்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெப்போலியனுக்கு பின்னாடி இந்த படை வீரர்கள்கிட்ட அவங்க துப்பாக்கியை வந்து அந்த ஆப்போசிட் சைடு இருக்கக்கூடிய அந்த வீரர்கள்கிட்ட வந்து பார்த்து நீட்டுவாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா, கையை எப்படி காமிச்சு, இல்லை நீங்கள் கீழே போடுங்க அப்படின்னு, கீழே போடுங்களா கீழே இறக்குங்கன்னு சொல்லிடுவார். ஸோ நெப்போலியன் போனப்பட்டுடைய படை வீரர்கள் துப்பாக்கி இறக்குவார்கள். அந்த சமயத்தில் நெப்போலியன் போனப்பட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக வந்துட்டு நான் தான் எம்பரர், நான் ஃப்ரான்ஸோட எம்பரர், என்னை வந்து நீங்கள் சுடுங்க அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ முன்னோக்கி நீங்கள் படையை வந்துட்டு நீ ஃபஸ்ட்டு என் மேலே கை வச்சு தான் எல்லாத்தையும் பண்ணணுன்ற மாதிரி ஒரு சாந்தமாக என்ன பண்ணுறாருன்னா முன்னாடி போகிறார். ஸோ நான் தான் அப்படின்னா அந்த பார்த்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க எல்லாமே வந்துட்டு சேர்ந்துருவாங்க. இவ்வளோ நல்லவராக இருக்காது, ஒரு ரெஸ்பெக்டிவ் பர்சனாக இருக்கார், நம்ம ஏன் இவர் எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த படை வீரர்களுடன் சேர்ந்து தான் போய் முற்றுகையிட போவார். அதுக்குள்ளே லூயி 18 தப்பிச்சிருவாப்பில். ஸோ ஓகே, இதோட முடிஞ்சிச்சுன்னா இது வந்து நெப்போலியன் போனப்பட்டோடைய சின்ன ஸ்டோரி. ஸோ இப்போ கதைக்குள்ளே போகலாம். நெப்போலியன் போனபர்ட் கிபி 1769 1821 ஒரு பிரெஞ்சு இராணுவ மற்றும் அரசியல் தலைவர் ஆவார். 1769 பொறுப்பாக 1821 இறப்பார். ஓகேங்களா? பிரான்ஸ் புரட்சியின் போது புகழ்பெற்றவர். அவர் 1804 முதல் 1814 10 வருஷம் வரை பிரான்சின் பேரரசாகவும் பின்னர் 1515 குறுகிய காலத்திற்கு மீண்டும் பேரரசாகவும் இருந்தார். இராணுவ திறமையும் மூலோபாயமும் அவரை வரலாற்றில் மிகவும் செல்வாக்கு மிக்க தளபதிகளில் ஒருவராக ஆக்கியது. அவரது ஆட்சியின் போது பிரான்ஸ் ஐரோப்பாவின் பெரும்பகுதி கட்டுப்படுத்தப்பட்டது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ வந்து ஃப்ரான்ஸ் வந்து இப்போது நெப்போலியன் போனப்பட்டு வந்து எல்பாக்கு நாடு கடத்தப்படுறாரு பார்த்தீங்களா, அந்த டைமில் ஃப்ரான்ஸ், அதாவது ஐரோப்பா நாடுகள், சில நாடுகள் என்ன பண்ணுவோம்னா, ஃப்ரான்ஸோடைய இல்லை ஒரு கொஸ்டின் வந்து பின்னாடி போட்டிருக்கேன், மறுசீரமைப்பாங்க ஆக்சுவலாக வரைபடத்தை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க அந்த ஃப்ரான்ஸ் வந்துட்டு இவர் நெப்போலியன் போனப்பட்ட எல்பாக்கு நாடு கடத்தப்பட்டதுக்கப்புறம் ஐரோப்பா மக்கள், அதாவது ஐரோப்பா குடியிருப்பில் இருக்கக்கூடிய சில நாடுகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எல்லையை வந்து இது என்னுடைய நாடு, இது என்னுடைய இது அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுடுவாங்க. ஆக்சுவலாக லூயி 18 பெருசாக கண்டுக்க மாட்டார். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் ஃப்ரான்ஸு கம்மியாக இருக்கும், அதனால தான் அதிருப்தியாக இருந்திருப்பாங்க மக்கள். இதை வந்து இந்த கிளர்ஜிஸ் அதுக்கப்புறம் நோபல்ஸ் வச்சு அவர் எல்பாவில் இருக்கும் போது இவர் தெரிஞ்சுப்பார் நெப்போலியன் போனப்பர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பிரான்ஸ் புரட்சி. ஓகே, பிரெஞ்சின் குழப்பமான சூழ்நிலையில் நெப்போலியன் உயர்ந்தார். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஏன் அந்த மாதிரி நாடுலாம் வந்துட்டு நம்மளுடைய பகுதிகளெலாம் பிடிக்கிறாங்க, அதனால் வந்து கொஞ்சம் சின்னதாகுது, ஃப்ரான்ஸோடைய கட்டமைப்பு வந்து சின்னதாகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அதிருப்தி ஆகுறாங்க. ஸோ அதான் ஃப்ரான்ஸோடைய ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ரெவல்யூஷன் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஸோ அந்த டைமில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள், இராணுவ வெற்றிகள். இத்தாலி, ஆஸ்திரியா மற்றும் பிற ஐரோப்பிய சக்திகளுக்கு எதிரான அவரது வெற்றிகள் அவரை தேசியவாத ஹீரோவாக்கியது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1799 ஆட்சி கவிழ்ப்பின் மூலம் அவர் முதல் பேரரசு ஆனார். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1804 தன்னை பிரான்சின் பேரரசாக, இந்த கொஸ்டின் கேட்கலாம், எப்போ வந்துட்டு நெப்போலியன் வந்து பிரான்ஸோட பேரரசாக வந்து அவரோட வந்து முடிசூட்டப்பட்டார்னா 1804. அதே சமயத்தில் எத்தனை வருஷம்னா 10 வருஷம். 1815 ரிட்டர்ன் வருவார். வாட்டர்லூவும் அப்போ தான் நடைபெறும். அந்த டைம் 100 நாள் தான் ஆட்சி புரிஞ்சாங்கன்னு சொல்லுமா. ஸோ கொஸ்டின் வந்துட்டு நான் உங்களுக்கு போடும்போது விளக்கியிருப்பேன். ஸோ நெப்போலியன் சட்டத்தொகுப்பு பிரெஞ்சு சட்டத்தை முறைப்படுத்திய ஒரு முக்கியமான சட்டமைப்பு தான் வந்து நெப்போலியன் சட்டத்தொகுப்புன்னு சொல்கிறாங்க. ஐரோப்பாவுடைய ஆதிக்கம், அவரது இராணுவ பிரச்சாரங்கள் பிரான்சின் கட்டுப்பாட்டின் கீழ் ஐரோப்பாவின் பெரும் பகுதியை கொண்டு வந்தன. ஸோ நெப்போலியனுடைய போர்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் நெப்போலியன் பற்றி சும்மா ஒரு கதை மாதிரி பார்த்தோம். ஸோ முக்கியமான விஷயம் நெப்போலியன் போர்கள். நெப்போலியன் போர்கள் கிபி 1803 முதல் 1815 வரை நெப்போலியன் பிரான்சிற்கும் ஐரோப்பாவிற்கும் மற்ற பெரிய சக்திகளுக்கும் இடையே நடந்த தொடர்ச்சியான ஒரு பெரிய மோதல் பற்றி தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ உலக வரலாற்றிலே வந்து முக்கியமான ஒரு போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்லூ போர் தான். அதே வந்துட்டு ஐரோப்பா போரின் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் போனப்பட்டு அழைப்பாங்க. வாட்டர்லூ போர் கடைசியான போர் 1804 முடிச்சுடப்படுகிறார். எல்பா அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஃபஸ்ட்டு நாடு கடத்தப்படுகிறார். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிரான்ஸோடைய விரிவாக்கம். நெப்போலியனில் பிரான்ஸ் தனது செல்வாக்கையும் அதிகாரத்தையும் ஐரோப்பா முழுவதும் விரிவுபடுத்த விரும்பியது. ஓகேங்களா? ஸோ இது எதிர்ப்புகள் பாருங்கள், 7 நாடுகள் இருக்கும்.
பிரிட்டன், ஆஸ்திரியா, ரஷ்யா மற்றும் புர்ஷியா, சின்ன சின்ன நாடுகள்லாம் சேர்ந்துருக்கும் அது கூட போன்ற நாடுகள் வந்து ஃப்ரான்ஸ் மற்றும் இந்தியா ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. ஃப்ரான்ஸுக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்து செயல்படுறாங்க இந்த நாடுகள்லாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள். புரட்சிகர கருத்துக்கள். புரட்சியின் தாராளவாத மற்றும் தேசியவாத கருத்துக்கள் ஐரோப்பா முழுவதும் பரவின. இது சில இடங்களில் ஆதரவையும் எதிர்ப்பையும் உருவாக்கியது அப்படின்னு சொல்கிறான். ஸோ முக்கியமான நிகழ்வுகளுக்கு வந்துடலாம். ஓகேங்களா. ஸோ வந்து என்னென்னா ட்ரஃபல்கர் போர் அப்படின்னு சொல்லிட்டு 1805 ட்ரஃபல்கர் போர் நடக்குது. ஓகேங்களா. இதை பற்றி நான் கொஸ்டினில் பின்னாடி போட்டிருக்கேன், இந்த கொஸ்டினாக கேட்டிருக்கேன். ஸோ ட்ரஃபல்கர் போர் அப்படின்னு வந்து 1805. இந்த போர் எப்போ நடந்தது அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. பிரிட்டிஷ் கடற்படை மற்றும் பிரெஞ்சு மற்றும் ஸ்பானிஷ் கடற்படை தோற்கடித்தது. இது கடல் மீதான பிரெஞ்சு ஆதிக்கத்திற்கான சாத்தியக்கூறுகளை முடிவுக்கு கொண்டு வந்தது. அதாவது இந்த நாடுகள்லாம் சொன்ன பார்த்தீங்களா, 7 நாடுகள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அந்த நாடுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கடற்படையும் பிரெஞ்சு கடற்படை, ஸ்பானிஷ் கடற்படை இவங்கெல்லாம் தோற்கடிக்குது. ஆக்சுவலாக தோற்கடிச்சு என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஃப்ரான்ஸ் மீதான ஒரு கடற்படை மீதான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து முடிவு கொண்டு வருது இந்த போர் தான். ஸோ இது கேட்கலாம், இது வந்து எதுக்கு வந்து அந்த போர் நடக்குது, எதை வந்து முடிவு கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராஃபல்கர் போர் அப்படின்ற ஒரு போரை முடிவு கொண்டு வராங்க. ஸோ அதுக்கடுத்தது இந்த போர் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1805 அப்படின்னுவாங்க. யார் யாருக்கும் நடந்ததுன்னா பிரிட்டனுக்கும், நெக்ஸ்ட்டு ஃப்ரான்ஸுக்கு, ஸ்பானிஷ்க்கும் நடக்கும். ஓகேங்களா. பிரிட்டன் கடற்படை ஃப்ரான்ஸ் மற்றும் ஸ்பானிஷ் கடற்படை தோற்கடித்தது. ஸோ இந்த கொஷின்ஸ் இதான் ஆக்சுவலாக இந்த பிக்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அதே வருஷம் ஆஸ்டர்லிட்டஸ் அப்படின்ற ஒரு போர் நடக்கும். நெப்போலியனின் மிகப்பெரிய வெற்றிகளில் ஒன்று வந்து இந்த ஆஸ்டர்லிட்டிஸ் போர் தான். ஓகேங்களா. இந்த போரில் வந்து ஆஸ்ட்ரியாவும் ரஷ்யாவும் வந்து என்ன வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும், இவங்க ஃப்ரான்ஸுக்கு ஆப்போசிட்டாக. ஸோ வந்து இந்த போரில் ஃப்ரான்ஸுடைய நெப்போலியன் போனபட் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரியாவையும் ரஷ்யாவையும் தோற்கடிச்சிருவார். ஓகேங்களா. ஸோ ஆஸ்திரியா மற்றும் ரஷ்யாவை வந்து தோற்கடித்த போர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டர்லிட்டஸ். ஸோ பேர்லேயே வருதுங்களா ஆஸ்ட்ரியா. ஓகே. ஆஸ்டர்லிட்டஸ். ஸோ ஆஸ்ட்ரியா மற்றும் ரஷ்யா தோற்கடிச்சிடறாரு. அதே போல் வந்துட்டு இங்கே முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரஃபால்கர் அப்படின்ற போரில் வந்துட்டு ஃப்ரெஞ்சு கடற்படை இன்ஃப்ளூயன்ஸை வந்துட்டு போகிறாங்க. ஸோ அதை வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஸோ ரெண்டுமே 1805 நடக்குது. ஸோ இதை பிக்சர் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். பெனிசுலார் போர். இந்த கொஸ்டினை கேட்டிருக்க. ஆக்சுவலாக எந்த ட்ரீட்டி வந்து இவருடைய ஃப்ரான்ஸோடைய ட்ரீட்டியில் வந்து வரல, நெப்போலியன் போனபர்ட்டோடைய போர்களில் வரலன்னு கேட்டிருப்பேன். எந்த போர்களில் வரலன்னு சொல்லிட்டு பின்னாடி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பான். ஓகேங்களா. ஸோ பெனிசுலார் போர். இந்த போர் எப்போ நடக்குதுன்னா ட்ராஃபல்கர் மற்றும் இந்த முன்னாடி பட்சம் வந்து ஆஸ்ட்ரேலியஸ் போர் வந்துட்டு 1805 நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் கேப்பில் 1808 1814 வரைக்கும் ஒரு போர் நடக்குது. அந்த போர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனின்சுலார் போர். ஓகேங்களா. ஸோ பெனின்சுலார் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த போர் நடக்குது. ஸோ யாருக்கும் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் ஃப்ரான்ஸ் ஆக்கிரமிப்புக்கு எதிரான நீண்ட மற்றும் ரத்த கலரி போர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்பானிஷ் அதாவது ஸ்பெயின் நாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாடு என்ன பண்ணால் ஃப்ரான்ஸோடைய இடத்தையோ ஒரு கட்டமைப்பையும் ஆக்கிரமிக்கிறதுக்காக வந்துட்டு ஒரு போர் நடக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த போர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பிளட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிளட்டியான போராக இருக்குது. ஓகேங்களா. ஸோ ரஷ்யா மீதெல்லாம் படையெடுப்பு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1812. ஸோ பாருங்கன்னா ஒரு ஆட்சிக்கு வந்தது என்னமோ 1804 1814 கிட்டத்தட்ட 10 வருஷம் தான் ஆண்டிருக்காரு. அந்த 10 வருஷத்துலேயும் ஆட்சிக்கு வந்த அடுத்த வருஷமே வந்து ட்ராஃப்ளோர் போரும், நெக்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ரலிட்டஸ் போர் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பெனிசுலார் போர் நடக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த 1814 வரைக்கும் அந்த போர் நடந்துகிட்டே இருக்குது. அந்த பிட்வீன் கேப்லேயே ரஷ்யா மீது படையெடுப்பு நடத்துகிறாரு. ஸோ பாருங்கள், அப்போ எந்த அளவுக்கு ஒரு பிரைன் வந்துட்டு இந்த டைமில் இந்த படையை இங்கே வந்து செலுத்தணும், இந்த டைமில் இந்த படையை வந்து சூழ்த்தி இவங்க வந்துட்டு கவர் பண்ணி தோக்கடிக்கணும், எந்த அளவுக்கு ஒரு பிரைன் இருந்திருந்தா எவ்வளோ அழகாக வந்துட்டு அவர் கட்டமைச்சு அந்த ஒரு காட்படையோ மற்ற படையோ கொண்டு போயிருக்காருன்னு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ரஷ்யா மீதான படையெடுப்பு. பேரழிவுகரமான பிரெஞ்சு படையெடுப்பு குளிர்காலம் மற்றும் விநியோக பற்றாக்குறை காரணமாக பெரும் இழப்புகளை சந்தித்தது. ஸோ ரஷ்யா மீது ஏன் வந்து ஃப்ரான்ஸ் போர் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிஸ்டம் வந்துட்டு மறுத்துருவாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு மீறிடுவாங்க. ஓகேங்களா. மீறதுனால ரஷ்யா மீது வந்துட்டு போர் எடுப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் ஆல்ரெடி பின்னாடி கேட்டிருக்கேன். ஸோ ரஷ்யா மீது போர் எடுக்கிறதுனால என்னங்கன்னா அங்கே வந்து குளிர் பயங்கரமாக நிலவுது. ஸோ குளிர் காரணமாகவும் பற்றாக்குறை, அதாவது இந்த பொருட்களில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதன் பற்றாக்குறை காரணமாகவும் அங்கே ஃப்ரான்ஸ் தோற்கடிக்கப்படுகிறது. இந்த 1812 அப்புறம் தான் டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கிறது ஃப்ரான்ஸோடைய எம்பரரும் சரி ஃப்ரான்ஸும் சரி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் லிப்ஜிக் போர். ஓகேங்களா. ஸோ லிப்ஜிக் போர் வந்து ஆக்சுவலாக நான் கொஸ்டினில் எடுக்கும்போது 1803 சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். சாரி, தவறானது. 1813 வந்துட்டு நடக்கும். ஓகேங்களா. லிப்ஜிக் போர் வந்துட்டு ஸோ திருத்திக்கோங்க. லிப்ஜிக் போர் வந்து கொஸ்டினில் வந்து 1803 சொல்லியிருப்பேன், தப்பு. 1813 வந்து நடக்கும். ஓகேங்களா.
ஸோ தேசங்களின் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிப்ஜிக் போரை வந்து எப்படி சொல்லுவாங்க, இன்னொரு பேர் தேசங்களின் போர். இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். தேசங்களின் போர் மற்றொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டு நிறைய வந்துட்டு போர்கள் நேம் கொடுக்கலாம். இந்த பெனிசுலா அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியது லிப்ஜிக் போர். ஓகேங்களா. நெப்போலியன் கூட்டணி படைகளால் தோற்கடிக்கப்பட்டார். ஓகே. நெப்போலியன் நாடு கடத்துதல் வந்து 1814 வந்துட்டு நாடு கடத்திடுவாங்க எல்பாக். ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான போர் வாட்டர்லூ போர் தான். எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1815. நெப்போலியன் 1815 எல்பா தீவிலிருந்து தப்பித்து பிரான்சின் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றினார். 100 நாட்கள் ஆட்சி செய்தார். ஐரோப்பா நாடுகள் மீண்டும் அவருக்கு எதிராக அணி திரண்டன. வாட்டர்லூ போர் என்ன டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1815. அதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு போர்லாம் வந்து செட் ஆயிடுவாங்க. பட் ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி வந்துட்டு செட் ஆனதுக்கப்புறம் இந்த ஜூன் 18 காலையில் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு வந்து படைக்களத்து அந்த இடத்துக்கு வந்துடுவார். ஸோ நம்ம வந்து சாப்பிட போவார் ஆக்சுவலாக. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய படைத்தளபதி வீரர்கள் கூட சாப்பிடுவார். சாப்பிடும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஏன்ப்பா நம்ம வந்து ஒரு போரை வந்து ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்பாப்புல நெப்போலியன் வந்து, இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வந்து அங்கே மழை பெஞ்சிருக்கும். ஸோ வெட்டாக இருக்கும் அந்த ஏரியா. இல்லை இன்னும் 2 ஹவர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், 11 o'clock ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த படை வீரர்கள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுவே அவருக்கு ஒரு சின்ன ஒரு வீழ்ச்சிக்கான ஒரு ரீசனாக இருந்தது. ஓகேங்களா. ஸோ 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுறதா 11 o'clock வந்து தள்ளி ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேங்களா. அவர் படை வீரர்கள் சொன்னார்கள் அப்படின்பதற்காக. ஸோ வாட்டர்லூ போர் வந்து ஜூன் 18, 1815 அன்று நெப்போலியன் இறுதிப் போராக அமைந்தது. ஸோ முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பாளர்கள் நெப்போலியனின் பிரான்ச் படை மற்றும் வெலிங்டன் கோமன் தலைமையிலான பிரிட்டிஷ் மற்றும் கூட்டணி படைகள். புருஷிய படைகளோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெப்பர்ட் லெபர்சன் வான் ப்ளூச்சர் அப்படின்றத புருஷிய படையோடைய பூச்சர் தான் வந்து இருக்கார். ஓகேங்களா. ஸோ யாருடைய தலைமையில் நடக்குதுன்னா ஃப்ரெஞ்சில் வந்துட்டு நெப்போலியன் தலைமையிலையும், அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த 7 நாடுகள் கூட்டணி, பிரிட்டனுடைய கூட்டணி, மற்ற கூட்டணி நாடுகள் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் யாரை தலைமை தாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலிங்டன் கோமன் அப்படின்றவரும், அதாவது பர்ஷியா நாட்டை சேர்ந்த ஒரு ஜெப்பர்ட் லெபர்சன் வான் ப்ளூச்சர் அப்படின்ற ஒருத்தரும் வந்து தலைமை தாங்க ஆப்போசிட்டில். ஸோ இதான் போர் படைக்களம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியத்தில் இருக்கக்கூடிய சின்ன கிராமமான வாட்டர்லூ. ஏன் அந்த பகுதியை வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த வாட்டர்லூ பகுதியில் வந்துட்டு வெலிங்டன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கும் சரி இவருக்கு நெப்போலியனுக்குமே அந்த பகுதிகளில் வந்து நல்லா வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ படைக்கு கரெக்டான ஒரு பகுதியும் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து நெப்போலியன் போனப்பட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்துட்டு நிறைய வந்து மைனஸஸ் இருக்கும் இந்த படைகளில். வெலிங்டனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளஸஸ் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலான்றத வந்துட்டு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ வந்து சால்ட்டுன்ற ஒருத்தர் வந்து சொல்லுவார், ஏன்ப்பா அந்த மாதிரி நம்ம வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு படையை அமைச்சிருக்கோம் பார்த்தியா, அந்த படையில் இருக்கவங்களும் கூப்பிட்டுக்கலாம், நம்ம வந்து சொல்லி மெசேஜ் பண்ணி கூப்பிட்டுக்கலாம், யாரையாவது தகவல் அனுப்பிச்சு நமக்கு வந்து இன்னுமே படைபலம் அதிகமாகும், ஏன்னா வெலிங்டன் கிட்ட அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர் தான் வேண்டான்னுவார். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கூட்டணி போர்கள் வெற்றி பெறும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலிங்டன் என்ன பண்ணுவார்னா ஒரு ஃபார்ம் இருக்குங்க, கேட்டல் ஃபார்ம் இருக்கும். ஓகேங்களா. மாடுகள்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு கேட்டல் பீட்டிங் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை வந்துட்டு அந்த சைடு இவர் எடுத்துப்பார். ஓகேங்களா. அந்த சைடு எடுத்துகிட்டு அந்த 3 ஃபார்முக்கு தாண்டி தான் வந்து அங்கே வெலிங்டனுடைய ஆட்கள்லாம் இருப்பாங்க. ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா அந்த ஃபார்மை கடந்து தான் போயிட்டு என்ன பண்ணணும்னா நெப்போலியன் வந்துட்டு ஒரு வாருக்கு போகணும். அதாவது ஆப்போசிட் குரூப்புக்கு போயிட்டு இது பண்ணுறது இருந்தாலும் அவர் வந்து வாரை வந்து முன்னிறுத்தி செல்லணும். அவங்களுடைய சூழ்ச்சி பாருங்க. ஆக்சுவலாக இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, மழை பெஞ்சது பார்த்தீங்களா, அது நெப்போலியன் வெறும் கிரவுண்டில் இருக்கார். அந்த கிரவுண்ட் இங்கேயே பாருங்கள். ஆக்சுவலாக இந்த சைடு ஸ்லோப் மாதிரி கூட இருக்கலாம், தாண்டி வந்து ஒரு ஸ்லோப் இருக்கும். அதுக்கு வந்து தானாக அமைஞ்சது வெலிங்டன் பொறுத்த வரைக்கும். அந்த ஸ்லோப்பு கீழே 3 வகையான வீரர்கள் வந்துட்டு, அதாவது 3 லைன் வந்து ஸ்லோப்பு கீழே வீரர்களை மறைச்சி வச்சுருப்பாங்க. ஏன்னா நெப்போலியன் வந்து எப்படின்னா ஸ்லோப்பை தாண்டி வரும்போது என்ன பண்ணலாம், நெப்போலியன் வீரர்களை வந்து சாய்த்திடலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ 2வது ப்ளஸ் பாயிண்ட், மழை வந்தது, ஸ்லோப் கீழே இருந்தாங்க, தென் கூடாரம் வந்தது, 2 ப்ளஸ் பாயிண்ட். இதை தாண்டி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெப்போலியன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவார்ல, இதில் வந்து முன்னாடி ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலி ஹெல்ப் என்னன்னா வேறு ஒரு நாட்டுக்கிட்டே ஹெல்ப் கேட்டிருப்பார். ஆனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தளபதி என்ன பண்ணுவார்னா வெலிங்டனுக்கு வாக்கு கொடுத்துருவார். ஸோ வெலிங்டனை அந்த வந்துட்டு ஜாயின் பண்ணி தான் வந்துட்டு போர் நடத்துவாங்க. ஸோ இது ஒரு மைனஸ் பாயிண்ட். 4th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்லோப்பில் மறைச்சி வச்சுருந்தார் பார்த்தீங்களா வெலிங்டனு, அதை தவிர்த்து இந்த ஹார்மில் வந்து, அதாவது 3 ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கேட்டலோடைய இடம், அந்த இடத்துல வந்துட்டு 3 இடத்துல வந்து மறைச்சி வச்சுருப்பாங்கன்னு சொன்னீங்களா, அந்த 3 இடத்துல எவ்வளோ அழகாக மறைச்சி வச்சுருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லும் 3 கேட்டல்ஸும் அந்த இடத்துல இருக்கும். அது பின்னாடி வந்து ஒளிஞ்சிருப்பாங்க.
ஸோ அப்படியே பாதி பேர் சாவடிச்சிடலாம். ஸ்லோப்புக்கு மேலே என்ன பாதி பேர் சாவடிச்சிடலாம். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, வெலிங்டன் பொறுத்த வரைக்கும் ஸ்லோப்பு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் 3 லைனில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து கண்ணுக்கு எட்டின தூரம் வந்துட்டு நெப்போலியன் போனபட்டுக்கு தெரியாது. அப்போனா எவ்வளோ படை வீரர்கள் இருக்காருன்ற எண்ணிக்கையுமே வந்து நெப்போலியன் போனபட்டுக்கு தெரியாது. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வெலிங்டனுக்கு. ஸோ ஆக மொத்தம் வெலிங்டனுக்கு எக்கச்சக்கமான ப்ளஸ் பாயிண்ட்டுகள் தானாகவே அமைந்தது, நெப்போலியனுக்கு தானாகவே மிகப்பெரிய மைனஸ்கள் அமைந்தது. அப்படி இருப்பினும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சால்ட் சொல்லுவார் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா கூப்பிட்டுக்கலாம் எனக்கு இல்லை நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையில் நெப்போலியன் போனபார்ட் போவார். ஸோ இவர் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு இன்ஃபேண்ட்ரி முன்னாடி அனுப்புவார். அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் வெலிங்டன் படை வந்து பின்னாடி போவாங்க, இன்ஃபேண்ட்ரி அடிச்சு நோத்திட்டு போவாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களும் இன்ஃபேண்ட்ரி அனுப்பாமல் வந்து போயிட்டே இருக்கும். ஒரு 1:15 2 மணிக்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, 11:15 கிட்ட 1:15 2:15 3:15 அந்த டைம்லலாம் வந்து 2 ஃபோர்ஸுமே ஓரளவுக்கு சண்டை போட்டுப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெப்போலியன் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய பீரங்கி படைகளான எண்ணிக்கை அதிகம். ஏன்னா அவர் வந்து பீரங்கி எப்படி யூஸ் பண்ணணும், என்ன டைமிங்கில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நெப்போலியனுக்கு தெரியும். ஏன்னா முதலாக நெப்போலியன் வந்துட்டு பீரங்கி படையுடைய தலைமையில் தான் இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எம்பரர் ஆகுவார். ஸோ அவருக்கு நல்லா தெரியும். ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆப்போசிட்க்கு அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. பீரங்கி படைகள் எடுத்துகிட்டு போகிறாங்க, அடிச்சு நோத்துறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க வெலிங்டன் என்ன பண்ணுவார், கொஞ்சம் பின்னோக்கி வாங்க, பாயிர புலி இப்படி சொல்கிறது, பதுங்குற புலி பாயன்னு சொல்கிற கதையை கொஞ்சம் பின்னோக்கி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் கூடிய நே என்ன பண்ணுவார் அப்படின்னு ஒரு ஆஃபீஸர் இருப்பார், படைத்தளபதி, நெப்போலியன் பக்கம் சேர்ந்தவர். நே வந்து என்ன நினச்சிப்பார்னா, நம்மளுடைய ஃபோர்ஸை பார்த்து பயந்துட்டாங்க, ஸோ அதனால பின்னோக்கி போகிறாங்கன்னு என்ன பண்ணுவார், கிட்டத்தட்ட 11,000 வீரர்கள், அதாவது குதிரைப்படை வீரர்கள் என்ன பண்ணுவார், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு குதிரைப்படையில் அனுப்புவாங்க. பாருங்கள், அப்போ 11,000 பேர் அனுப்பிச்சாங்கன்னா, ஸோ வந்து டக்குன்னு வரும்போது ஒரு அதிர்வணி இருக்கும் அந்த இடத்துல, கொஞ்சம் பயம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி அனுப்புகிறார். அப்படி அனுப்பும்போது என்னென்னா, ஸ்கொயர் ஷேப்பில் பிரிட்டன் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ஸ்கொயராக வந்துட்டு கட்டிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெலிங்டன் ஸ்கொயராக கட்டினாங்கன்னா ஒரு கூர்மையான ஒரு நீங்கள் அந்த பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் படத்தில் இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு துப்பாக்கி மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு அலுமினியம் சில்வரில் வந்துட்டு ஒரு கத்தி மாதிரி இருக்கும் அந்த துப்பாக்கி மேலே. ஓகேங்களா. அதுதான் சொல்லுவாங்க. அந்த ஒரு கருவி வச்சுருப்பாங்க கையில். ஸோ அந்த கருவி கையில் வச்சுட்டு இருக்கும்போது ஸ்கொயராக இருக்கும்போது அந்த ஹார்ஸை உள்ளே போச்சு, அந்த கருவி குத்தி ஹார்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா அந்த ஹார்ஸ் தூக்கினோடனே எல்லோரும் இப்படி சொல்கிறது, அவங்களுடைய ஓன் வீரர்களுக்கே எஃபெக்ட் ஆகும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஸ்கொயருக்குள்ளே போயிட்டு ஹார்ஸ் இதுவாகாது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஸ்கொயருக்கு வெளியில் தான் சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ ஸ்கொயராக இருந்துச்சுன்னா ஸ்கொயருக்கு வெளியிலே சுற்ற ஆரம்பிச்சிட்ருந்தேன். ஸோ நல்ல ஒரு டிப்ளமேட்டிக்கான சிஸ்டத்தை வந்துட்டு அந்த இடத்துல வெலிங்டன் வந்துட்டு இதுவார். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த படை வீரர்கள் வந்துட்டு அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு ஃபோர்ஸ் வந்து ரைட் சைட்லேருந்து வந்துட்டுருக்கு, நெப்போலியன் போனபட்டுக்கு பின்னாடி, அதாவது இவங்களுடைய பின்னாடி, யாருக்கு, வெலிங்டனுடைய பின்னாடி வந்துட்டுருக்கு. அந்த சமயத்தில் வெலிங்டன் என்ன நினைக்கிறான்னா, இந்த போருக்கு அந்த வராங்க பார்த்தீங்கன்னா, அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கணும்னு நினைக்கிறார். நெப்போலியன் என்ன பண்ணுவார், ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தார் பார்த்தீங்கன்னா. ஸோ ஓகே, நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க 2 பேர் நினைக்கிறாங்க, ஆனால் அந்த போர் வெலிங்டனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜூன் 18 வந்து நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெலிங்டன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதே போல் வெலிங்டன் கிட்ட வராங்க. பெர்ஷியா நாடு ஒன்று சேருது, பிரிட்டன் நாடு ஒன்று சேருது. ஸோ ஒன்று சேர்ந்து வாட்டர்லூ போல் 4 பக்கம் 5 பக்கம் தோற்கடிக்கப்படுறார்கள். இந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ப்ரூக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு அவருடைய படைத்தலைமை கீழே வந்துட்டு வேறு ஒரு நாட்டுக்கு வந்து அனுப்பிச்சிருப்பார். ஆக்சுவலாக வந்துட்டு யாருன்னா நெப்போலியன் போனபட்டை வந்து அனுப்பிச்சிருப்பார். ஸோ இந்த நெப்போலியன் போனபட்டை அனுப்பிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலையுமே வந்து ஓரளவுக்கு தோல்வி அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடும். அந்த டைமில் என்ன பண்ணுவார்னா, வந்து கேட்பார், இப்போ என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நெப்போலியன் என்ன சொல்லுவார்னா, இந்த இம்பீரியல் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை, இம்பீரியல் காட்ஸில் ஓல்டு காட்ஸ் இருப்பாங்க, தோற்றுதே இல்லை இது வரைக்கும். அந்த டைப் ஆஃப் த பீப்புள்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வாருக்கு போனால் இவங்க தோற்கவே மாட்டாங்க. ஒரு டைப் ஆஃப் நிறைய வார் போயிருப்பாங்க, ஆனால் தோற்றுருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இம்பீரியல் காட்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் பேர் வச்சுருப்பாங்க. அந்த காட்ஸ் என்ன பண்ணுறான்னா, அந்த சைடு அனுப்பிச்சிடறாரு. ஸோ அப்போ வந்து ஏன் அனுப்புகிறான்னா, இன்ஃபேண்ட்ரி முன்னாடி போயிடுச்சு, நீ வந்து பீரங்கி படையும் அனுப்பிச்சிட்டேன், அப்போ எனக்கு என்ன ஒன்றுமே இல்லை, அப்போ வெறும் இம்பீரியல் காட்ஸ் தான் இருப்பாங்க, அவங்களையுமே அனுப்புகிறாங்க. அந்த இம்பீரியல் காட்ஸ் இது வரைக்கும் தோற்ற சரித்திரமே இல்லை. அவங்களுமே மிரண்டு பின்னாடி போனதை பார்த்து நார்மலான படை வீரர்கள் ஒரு பயம் உருவாக்க ஆரம்பிக்குது. சாரி ஹஸ்பண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இது வரைக்கும் அவங்க பின்வாங்கி வந்ததே இல்லை. அப்போ இவங்க பின்வாங்குறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயம் உருவாக்குது. இதுவே மனதளவில் அவங்களுக்கு தோக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் அமைஞ்சிருது. ஸோ மனதளவில் தோத்துட்டாங்க, வீக் ஆகிட்டாங்க. அப்போ போய் இங்கே ஃபிசிக்கலாக சண்டை போட்டாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. மனதளவில் நம்ம தோத்துட்டோம் ஓகே அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. ஸோ அப்படி இருந்த போதுமே இம்பீரியரில் இருக்கக்கூடிய அந்த ஓல்டு காட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா,
கொஞ்சம் வயசானவங்க இன்னும் திறமை மிக்கவங்க. அவங்க வந்து கடைசி வரைக்கும் சண்டை போடுறாங்கங்க. யார்கிட்ட? வெலிங்டன் கிட்டயே சண்டை போடுறாங்க. அந்த கேப்பில வந்துட்டு சால்ட்டனி இவங்கலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? இவங்க சில படைத்தளபதிலாம் என்ன பண்ணுறாங்க, இல்ல நீங்க வந்துருங்க நெப்போலியன், நீங்க வந்துருங்க தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்களோட பிடிவாதம் பண்ணி நெப்போலியன் தப்பிச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க அந்த டைமில். அப்போ ஓல்டு இம்பீரியல்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, ஓல்டு கார்ட் கிட்ட யாருன்னா பெர்ஷியாவை சேர்ந்த போச்சர் சொல்கிறாங்க, வெலிங்டன் சொல்கிறாரு. இவங்க சொன்னால் இல்லை நாங்கள் இறப்பின் போதுமே சண்டை போட்டு தான் இருப்போமே தவிர உங்களுக்கு அடி பண்ணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த அவ்வளோ தைரியமாக அவ்வளோ பெரிய படைக்கு பின்னாடி சண்டை போடுறாங்க. அடிப்பணியில் சண்டை போட்டு கடைசியில் அந்த வாட்டர் லூப் நிறைவடையுது. அந்த கூட்டணிகள் நெப்போலியனுக்கு ஆப்போசிட்டான கூட்டணிகள் வந்து வெற்றி பெறுது. ஓகேங்களா? இதுதான் நெப்போலியன் போனபார்ட்டோட ஸோ வாட்டர் லூப் உதவி தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு நெப்போலியன் போனபார்ட் வந்துட்டு அந்த எல்பாக்குன்னு வந்து 100 நாள் தான் ஆட்சி பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 1821 நாடு கடத்தப்படுவார். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெலனாக்கு நாடு கடத்தப்படுவார். ஸோ அதுதான். ஸோ வாட்டர்லூ பூர்வம் அவ்வளோதான். இது ஒரு கதையாகவே பார்த்தாச்சு. கொஸ்டினாக பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்ட் கொஸ்டின் தான். ஸோ ஒரு கதையாக அவ்வளோ நெப்போலியன் போனபார்ட் வரைக்கும் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கீழே தம்ஸ் அப் போடுங்க. தேங்க்யூ.